ஹாய் நண்பா. நிறைய நண்பர்கள் இன்னும் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன் வரைகிறதுக்கு இந்த டூல் எங்கேருந்து எடுக்கணும் ப்ரோ, அந்த டூலை நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன பேசிக் வீடியோ மட்டும் நம்ம சொல்லிடலாம், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜிராதாவில் நம்ம சேட் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பென்சில் மார்க் இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் மார்க் தெரியுதா? ஓகேவா? இந்த பென்சில் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணணும், ஓகேவா? இது நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உங்களுக்கு என்னாச்சு, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வருங்க, ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் வரும், ஓகேவா? நாங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் வந்துடும். இப்போ நான் இதை அன்கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லாம் போயிடுச்சா? இந்த இடத்துல இருந்தது எல்லாமே போயிடுச்சு, பார்த்தீங்களா? இந்த இடத்துல எதுவுமே தெரியல. நான் இப்போ இந்த பென்சிலை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இந்த பென்சில் மறுபடியும் நான் கிளிக் பண்ணும்போது இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா? ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா? இதில் என்ன பண்ணுறோம், சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன் வரையணும்னா இந்த ஹாரிசாண்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இல்லை, ஹாரிசாண்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இது என்னது, ஹாரிசாண்டல் ஆப்ஷன், ஓகேவா? இது சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன் வரையறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். ட்ரெண்ட் லைன் வரையணும்னா அதுக்கு கீழே லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம, ஓகேங்களா? இதில் நான் இப்போ இந்த என்னோட கர்சரை வைக்கும்போது உங்களுக்கு காட்டும் இது என்னதுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது என்னது, ஹாரிசாண்டல்னு காட்டுறாங்களா? இதுக்கு கீழே என்ன பண்ணதும் லைன் காட்டும். ஸோ ஹாரிசாண்டலுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹாரிசாண்டலை சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன் வரையறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ பார்த்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் கிளிக் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மாதிரி இந்த மாதிரி நான் மவுஸ் மூவ் பண்ண இந்த மாதிரி கர்சரும் அங்கங்கே மூவ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் எங்கே லைன் வரையணும், ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை லைன் வரையணும்னா இதில் என்ன பண்ணணும், இதில் வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள் மவுஸ் ஒரு தடவை. இப்போ இங்கே ஒரு தடவை லைன் வரையணும்னா இதில் வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள் மவுஸை, ஓகேங்களா? இந்த மாதிரி மவுஸை நம்ம கிளிக் பண்ணி ஒவ்வொரு லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா சப்போர்ட் ரிலேஷன் வரையதுக்கு. அதுமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். ஃபிபனாச்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்த்துடலாம். அதே மாதிரி தான் இந்த பென்சில் இருக்கு இல்லையா? அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு லைனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால அந்த லைன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு இதில் பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன இருக்குது, இந்த இது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு காணிக்கும் உங்களுக்கு. மொபைலே இதே ஆப்ஷன் தான், ஓகேங்களா? ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணோம்னா ஃபிபனாச்சி வந்துடும். நம்ம அந்த மாதிரி லைன் வரையணுமோ எங்கே வரையணுமோ லைன் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்படி ஃபிபனாச்சி நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபிபனாச்சி நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னன்னா, நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஃபிபனாச்சி வரைவோம் இல்லையா? நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபிபனாச்சி வரைவோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிபனாச்சியில் இன்றைக்குள்ள ஹையும் இன்றைக்குள்ள லோவையும் மார்க் பண்ணணும். நாளைக்கு ட்ரேட் பண்ணதுக்கு இப்போ இருக்க ஹையும் இன்றைக்குள்ள லோவும் மார்க் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபிபனாச்சி எடுத்துகிட்டு இந்த ஹையில் வச்சு இதில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த லோ வச்சு இப்படி கிளிக் பண்ணுவாங்க. அது சரிஞ்சிக்கிட்டு வரும். என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் ஃபிபனாச்சி எடுக்கிறேன், ஓகேவா? ஃபிபனாச்சி எடுத்துட்டோம். இங்கே இந்த இடத்துல வச்சு இப்படி கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி வச்சு டே லோ வச்சு வருவாங்க, இப்படி வருவாங்க. ஸோ இது தப்பு நண்பா. இப்படி சர்ச்செல்லாம் வரையக்கூடாது, ஓகேவா? இப்படி சர்ச்செல்லாம் வரையக்கூடாது. நமக்கு இது என்ன பண்ணணும்னா, இந்த ஹாரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஹாரிசாண்டல் லைன் இந்த இருக்கு இல்லையா, இது ஹாரிசாண்டல் டே ஹைக்கு நேராக வச்சுட்டு அந்த கர்சரை இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் கண்டலுக்கு கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் கண்டலுக்கு இந்த ஏரியாவுக்கு கொண்டு போயிடணும், ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹாரிசாண்டல் லைனை இந்த டே ஹை நேரியா வைக்கணும். இந்த டே ஹை நேரியா வச்சுட்டு மேலே கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா கர்சர், அதை ஃபர்ஸ்ட் கண்டல் நேரியா வைக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கண்டல் நேரியா வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும், புரியும் ஈஸியாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் கண்டல் நேரியா மேலே கீழே இருக்க லைனை வைக்கிறேன். அந்த ஹாரிசாண்டல் லைனை டே ஹையில் வைக்கிறேன். வச்சுட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா இப்படி இழுக்கணும். மேலே கீழே இப்படி இழுத்தோம்னா இப்படி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 0% இருக்குல்ல டார்க் லைன் 0% அதை டே லோக்கு நேராக வைக்கணும். டே லோ இந்த இருக்கு இல்லையா, அந்த இருக்கு டே லோ. ஸோ அதுக்காக இந்த மாதிரி சரிச்சு வச்சுட்டு வரையக்கூடாது. இந்த மேலேயும் கீழே வர லைன், அந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, அது நேரியா ஃபர்ஸ்ட் கண்டு நேரியா அந்த பக்கத்தில் தான் இருக்கணும். அந்த 0% டே லோக்கு நேரியா வச்சு இப்படி கிளிக் பண்ணோம்னா ஃபிபனாச்சி லைன் வரைஞ்சாச்சு நண்பா. இதுதான் ஃபிபனாச்சி லைன் வரையக்கூடிய மெத்தடு. சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன் இப்படி தான் எடுக்கணும். லைன் எங்கே போய் எடுக்கணுங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு லைக் ஃபிபனாச்சி இது ஏஞ்சல் ப்ளோக்கிங்காக இருக்கட்டும், அலைஸ் ப்ளூவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ஆப்ஷன் தான் இருக்கும் நண்பா, ஓகேங்களா? நீங்கள் இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணணும். இல்லை நிறைய பேருக்கு டவுட் வரும், ப்ரோ இது வரைஞ்சிட்டோம் ப்ரோ, பட் சேவ் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும், இன்னும் தெரியாது. என்ன அப்படின்னா இந்த லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ப்ரோ, லே அவுட், ஓகேங்களா? இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ப்ரிஃபரன்ஸ்னு வரும். அதுவே சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வரைஞ்ச லைன்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடும், ஓகேங்களா? இந்த இருக்குல்ல லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லே அவுட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வரைஞ்ச சப்போர்ட்ஸ்லாம் சேவ் ஆகிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 10 ஸ்டாக்குக்கு மேலே நீங்கள் வரையக்கூடாது. 10 ஸ்டாக்கு நம்ம மேலே வரைஞ்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ எப்பவுமே நம்ம 10 ஸ்டாக்கு தான் சப்போர்ட்ஸ் லைன் அட் ஏ டைமில் வரைஞ்சி வச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேபி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணாங்கன்னா பார்த்துக்கலாம் நண்பா, ஓகேங்களா? ஸோ ஃபைன் நண்பா. ஸோ இப்போ உங்களுக்கு எங்கேருந்து சப்போர்ட்டேஷன் எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.